ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரளா லாட்ரி 24/9/2025 வெண்ணிலா நியூ கெஸ்ஸிங் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம 24ஆம் தேதி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இத்தனை நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியாமல் நம்ம கெஸ்ஸிங் அந்த மாதிரி உங்களுக்கு விளாண்டுட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு என்ன பேசுகிறது ஏது பேசுகிறதுன்னு தெரிய மாட்டுது. இது நம்ம நேற்று நம்மளுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங் கிடைக்காதனால நம்ம நேற்று லீவ் விட்டுட்டோம் 23ஆம் தேதி. தொடர்ந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆனதுனால நம்ம என்ன சொல்கிறது மக்கள்கிட்ட ஒன்றும் புரியலை எனக்கே. அதுக்காண்டி உங்கள்கிட்ட நம்ம உண்மையை மட்டும் தான் பேசுவேன், பொய் பேச மாட்டேன். அதுக்காண்டி தான் நான் நேற்று லீவ் விட்டுட்டேன். என் மேலே எதுவும் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வின்னிங் வர முடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு அந்த பேட்டர்ன் எப்படி போகிறாங்கன்னு அதை மட்டும் நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக வெற்றி எடுத்துடுவேன். நாளைக்கு ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் கெஸ்ஸிங்கு. உங்கள் கணக்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க, இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பார்த்துக்கோங்க. கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 91 50 77 97 12 இந்த நம்பருக்கு போய் ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா தான் அவங்க சேட் அமைச்சிடுவாங்க. சேட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும். இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 10, பி போர்டு 3 8, சி போர்டு 7 9. இது தான் நான் எடுத்திருக்கேன். நாளைக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போயும் அதுதான் சொல்கிறேன், கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க. ஏன்னா கெஸ்ஸிங் இல்லைனா ஏன்னா எப்படி விளாட்றாங்கன்னு நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒரு 5 நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி பேட்டன் எந்த பேட்டனில் போய் கொண்டு போய் விளாண்டுட்ருக்காங்க அதை கண்டே பிடிக்க முடியல. நம்மளுக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஆனதே கிடையாது. நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எவ்வளவோ வின்னிங் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு ஒரு 2 நாள் ஃபெயில் ஆனால் தொடர்ந்து பாஸ் ஆகும். அந்த ஒரு நம்பர் கூட நம்மளுக்கு செட் ஆகாமல் போச்சு. அதோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டாக தான் கெஸ்ஸிங் எடுக்கிறோம். நம்ம எப்பயும் உள்ள பேட்டர்னில் தான் போயிட்டுருக்கோம். அந்த பேட்டர்னில் வராமல் புதுசாக போயிட்டுருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் அதில் தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக வின்னிங் வர வேண்டிய நாளில் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு 4 நம்பர். அந்த 4 நம்பர் மட்டும் ப்ளே பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா ஒரு கெஸ்ஸிங் அப்படி பார்த்துக்கோங்க. 3D பார்த்திங்கன்னா 137 139 187 189. அதே சைபர் காலத்தை பார்த்திங்கன்னா 037 039 087 089. அதாவது உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுங்க நண்பா, இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்கோங்க. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 8 3 தான் எடுத்திருக்கும். அதாவது உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லையா பிசியாக கூட ட்ரை பண்ணுங்க. 37 39 87 89. ஏன்னா நாளைக்கு சென்ட்ரு போர்டை பொறுத்த வரைக்கும் 3 8 தான் எடுத்திருக்கும். அதோட பவரும் எடுத்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஏ போர்டு 1 கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஏ போர்டு 1 வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஏ போர்டு 1 வச்சுருக்கோம், 0 வச்சுருக்கோம். இதெல்லாம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைய பொறுத்து ஒரு வெற்றியோட முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.